ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 41 அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் வேலையை நிரப்ப இருக்கிறாங்க. இதற்கு அப்ளை பண்ணுவதற்கான கடைசி நாள் 9/9/2025. இதற்கான வெப்சைட்டு www.mhc.tn.government.in. இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். வேலை சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் தான் உங்களுக்கு வேலை. என்ன வேலை அப்படின்னு பார்த்தா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர். மொத்தம் 41 போஸ்ட் நிரப்ப இருக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா பிஎஸ்சி பிசிஏ இதில் எது பிடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட 3 வருஷம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் அனுபவம் இருக்கணும். அடுத்து இந்த படிப்பு இல்லைன்னா பிஇ பிடெக் படித்தவங்க, எம்சிஏ எம்எஸ்சி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட 2 இயர்ஸ் அனுபவம் இருக்கணும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் 2 வருட அனுபவம் இருக்கணும். அல்லது எம்இ எம்டெக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதோட 1 வருஷம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் அனுபவம் இருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது படிச்சிருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இந்த கம்யூனிட்டிக்கெலாம் 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான சம்பளம் என்ன அப்படின்னா 35,900 1,31,500 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. எழுத்து தேர்வு மூலமாகவும் ஸ்கில் டெஸ்ட் மூலமாகவும் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிடபிள்யூ, பிடபிள்யூடி அப்ளிகேண்ட்டுக்கு கிடையாது. அதர் அப்ளிகேண்ட் 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் செலுத்தணும். ஆன்லைன் மூலமாக தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதற்கான வெப்சைட்டு www.mhc.tn.government.in. இதில் விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/9/2025. வாய்ப்பும் விருப்பமும் உள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.